நம்ம நருட்டோ சீரிஸோட மொத்த ஸ்டோரியும் தான் இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்க போறோம். டைம்லைன் வைஸா தான் இந்த ஸ்டோரியை சொல்ல போறனால ஒட்சுசுகி கிளான்ல இருந்து இந்த வீடியோ ஆரம்பிச்சிருவோம். ஒட்சுசுகி கிளான் இவங்க பேசிக்கா நம்ம எர்த்த சேர்ந்தவங்களே கிடையாது. இவங்க கிட்டத்தட்ட ஏலியன்ஸ் மாதிரி தான். இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க ஒவ்வொரு பிளானட்டை டிராவல் பண்ணி போய் அந்த பிளானட்ல 10 டைல்ஸோட சீடை விதைச்சு அதை மரமா வளர்த்து அந்த பழத்தை எடுத்துட்டு போய் இவங்களோட கிளான்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த எனர்ஜியை ஷேர் பண்றதுதான். இந்த வேலையை பண்றதுக்கு ஒரு பிளானட்டுக்கு 2 ஒட்சுசுகி அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. அதுல ஒரு ஒட்சுசுகியை வந்து அந்த 10 டைல்ஸ்க்கு பலி கொடுக்கறது மூலியமா தான் அந்த ஒரு சக்கரா ஃப்ரூட்டே கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்ல, அந்த சக்கரா ஃப்ரூட்டை கிரியேட் ஆகிறதுக்கு அந்த பிளானட்ல இருக்கக்கூடிய அத்தனை எனர்ஜியுமே உறிஞ்சு அது ஒரு ஃப்ரூட்டா கிரியேட் பண்ணுது. அப்படி பல பிளானட்டுக்கு போய் அந்த பிளானட் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணி அதோட எனர்ஜி மூலியமா பவர்ஃபுல் ஆகி ஒரு காட் லெவல் பவர்ஃபுல் இருக்கிறதா நம்ம சீபா ஒட்சுசுகி. அவரை தான் காட் ஆஃப் ஒட்சுசுகின்னு சொல்லுவானுங்க. அப்படி நம்ம எர்த்ல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு 2 ஒட்சுசுகி அனுப்புறாங்க. அதுதான் நம்ம காகியா ஒட்சுசுகி அப்புறம் இசுகி ஒட்சுசுகி. இவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்காக ஒரு ஒட்சுசுகி இருக்காப்ல, அதுதான் நம்ம மோமோசுகி ஒட்சுசுகி. அப்படி நம்ம எர்த்தோட எனர்ஜியை ஃபுல்லா எடுத்துட்டு போக வந்த நம்ம இசுகி ஒட்சுசுகியும் காகியா ஒட்சுசுகிக்கும் நடுவுல சண்டையாகி அதுல நம்ம காகியா ஒட்சுசுகி இசுகி ஒட்சுசுகியை தூக்கி போட்டு துணித்த வச்சு தொங்க விட்டுருவா. இதுல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நம்ம இசுகி ஒட்சுசுகி ஒரு வெசலை கண்டுபிடிச்சு அந்த வெசலோட பாடியில அவரோட கர்மாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இறந்திருப்பாரு மீன்ஸ் அவரோட கர்மா மூலியமா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அப்படி காகியா இசுகியை பிட்ரே பண்ணதுக்கு அப்புறம் காகியா டென்ஜி அப்படின்ற ஒரு ஹியூமனை வந்து லவ் பண்ணி அவர் கூட குடும்ப நடத்தவே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப எப்படி நம்ம செஞ்சுக்கலான்னு உச்சிக்கலான்னு அடிச்சுக்கிட்டே கிடக்குறாங்களோ அதே மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த டென்ஜியோட கிளானும் இன்னொரு கிளானும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ண நம்ம காகியா ஒட்சுசுகி சக்கரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஆப்போசிட்ல இருக்க கிளானை இன்ஃபினிட் சுக்கியமிலும் போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எர்த்லயே குடும்பம் நடத்திட்டு இருக்க காகியா ஒட்சுசுகிக்கு 2 குழந்தைங்களும் பிறகுறாங்க. அதுதான் ஹகுரமா ஒட்சுசுகி அப்புறம் அமுரா ஒட்சுசுகி. இப்படி ஹகுரமா ஒட்சுசுகி அமுரா ஒட்சுசுகியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கும் போதே காகியா ஒட்சுசுகி கொஞ்சம் கொஞ்சமா ஈவிலா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹகுரமா ஒட்சுசுகியும் அமுரா ஒட்சுசுகியும் சேர்ந்து காகியா ஒட்சுசுகியை சீல் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இந்த காகியா ஒட்சுசுகியை இவங்க 2 பேரும் சேர்ந்து சீல் பண்றதுக்கு முன்னாடியே இன்னொரு குழந்தையும் பெத்துக்கிறாங்க அரகுறையா. அதுதான் நம்ம பிளாக் ஜெட். இந்த பயபலையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பயபல தான் நம்ம நருட்டோ சீரிஸ்க்கான ஒரு முக்கிய புள்ளி. அதுக்கப்புறமா நம்ம ஹகுரமா ஒட்சுசுகிக்கு 2 பசங்க பிறக்குறாங்க, இந்திரா அப்புறம் அசுரா. இவங்க 2 பேரும் பிறக்கும் போதே நம்ம ஹகுரமா ஒட்சுசுகியோட பாதி பவர்ஸ் வந்திருக்கும். அதாவது இந்திராவுக்கு செரிங்கனும் அசுராவுக்கு பயங்கரமான சக்கராவும் வந்திருக்கும். இவங்க 2 பேருமே ஒரு கட்டத்துல வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேர்ல யாரு வந்து ஹெட்டா மாறுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. அப்போ ஹகுரமா ஒட்சுசுகி அசுராவை ஹெட்டா போடும்போது இந்திராவுக்கும் அசுராவுக்கும் சண்டை வந்து இவங்க 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்க பிறக்க இவங்களோட பவர்ஸ் வந்து டிவைட் ஆகிட்டே போக இப்படிதான் சினோபி வேர்ல்டே கிரியேட் ஆகுது. ஆக்சுவலா இதுக்கு மேல லென்த்தா போட முடியாது அப்படின்றனால இதோட இந்த வீடியோ நிறுத்திட்டு அடுத்த பார்ட்ல கண்டினியூ பண்றோம். சோ யாரும் கோச்சுக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.